சார், முதல் கேள்வி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு அதிமுக தாவேகாவை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? பண்ணையார் கட்சி அப்படின்ற விமர்சிப்பதற்கு எந்த சூழ்நிலை தள்ளுச்சு? கடந்த காலங்களில் பிரம்மாண்ட கட்சி, பிள்ளையார் சொல்லி அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில் இந்த நிலை ஏன் ஏற்பட்டிருக்கு? என்ன காரணம்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வருவார் என்று நம்பி இருந்தார். பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன, ஆனால் அது நடக்கவில்லை. மேலும் நேற்றைக்கு கூட்டணி இல்லை என்று கிட்டத்தட்ட அவர் உறுதியாகவே சொல்லிவிட்டார். அதிமுக மீதான விமர்சனம் கூர்மைப்பட்ட பிறகு அதிமுக பதிலடி கொடுத்து தான் ஆக வேண்டும். வாக்கு அரசியலில் நம்ம சும்மா இருக்க முடியாது. எனவே இந்த பதிலடி என்று தான் நான் நினைக்கிறேன். இயல்பான எதிர்வினை தான். அதாவது விஜய் கூறியதற்கு அதிமுக எதிர்வினை, டிடிவி அவர்களும் அதே எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். வாக்கரசியல் இப்போது இரண்டாக பிரிந்திருந்தது, மூன்றாக பிரிகிறது. விஜய் தரப்பு நண்பர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், விஜய் ஆதரவு வாக்கு வங்கி, விஜய் எதிர்ப்பு வாக்கு வங்கி 2 இருக்கிறது. இப்போது நாங்கள் விஜய் எதிர்ப்பு வாக்கு வங்கியை மேலும் பிரித்திருக்கிறோம், எங்களுக்கு அனுகூலம் தானே, இப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் செல்லூர் அவர்கள் தெளிவாகவே கூறுகிறார், இது சினிமா அல்ல என்று தெளிவாக கூறுகிறார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இது சினிமா அல்ல, இது அரசியல். எதிர்வினைகளுக்கு கவலைப்படக்கூடாது. மேலும் மேலும் எதிர்வினைகள் சேரத்தான் செய்யும். பல வகையான விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வரும். இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். விஜய் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். களத்திலே இல்லாத கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கூட்டத்தில் தான் விஜய் விமர்சனம் பண்ணாரு. இப்ப திடீர்னு அதிமுகவை விமர்சிப்பதற்கு, ஊழல் கட்சி, ஊழல் சக்தி என்று விமர்சிப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கா? இது விஜய்க்கு 2 எதிரிகள், ஒன்று பலமான எதிரிகள் திமுக அதிமுகவை முன்னாடி நிறுத்தாதா? இது மேலும் விஜய்க்கு சிக்கலாக மாறாதா? அந்த சிக்கலை தான் அவங்க இப்படி எதிர்கொள்றாங்க. அதாவது எங்க எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிரியுது, அவ்வளவுதானே. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, திமுக எதிர்ப்பு வங்கி பிரிவதுங்கிறது திமுகவுக்கு லாபம். அதே மாதிரி தான் அதிமுகவுக்கு. இது வரைக்கும் விஜய்க்கு அப்படி இல்லாம இருந்தது இல்லை. அப்ப அவருக்கான எதிர்ப்பு வாக்கு வங்கி 2ஆகவோ 3ஆகவோ பிளவுபட்டார். சீமான் அவர்களும் விமர்சனம் செய்வார். 3ஆகவோ பிளவுபட்டால் சரிதானே. விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. அப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். இது வாக்கரசியல் சாதாரணமான விஷயம் தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திரு டிடி அவர்கள் கூட இதே வகையான விமர்சனத்தை இன்று கூட வைத்திருக்கிறார். செல்லூர் காலையிலிருந்து உங்கள் தொலைக்காட்சியில் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிக கூர்மையான விமர்சனங்கள் வைத்திருக்கிறார். இப்போது விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் இன்னும் நிலுவையில் இருக்கு. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு அவர் இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை. அதாவது பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடணும்? இந்துத்துவ ஓட்டு வங்கி, வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அவங்க எவ்வளவு சதவீதமானாலும் இருக்கலாம். உங்க சதவீத கணக்கு வேற, ஏன் சதவீத கணக்கு வேற. திமுகவுக்கு அதே மாதிரியான ஒரு சதவீத கணக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. விஜய் இது வரைக்கும் அவர் அன்ப்ரூவ்டு. அவரா சொல்றது தான், எங்களுக்கு பெரிய ஜென்சி ஆதரவு இருக்கு. நானும் எதையாவும் சமீபத்தில் ஒரு போக்குவரத்தை பரிமாறிக்கொண்டோம். அது வாட்ஸ்அப் போக்குவரத்தை எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு அவரும் நானும் ஒரு பர்சனல் டிஸ்கஷன் வச்சுங்களேன். அப்போ லெஸ் தேன் 30 இயர்ஸ், அதில் ஆண்களும் பெண்களும், அது 18% தான் வருது. 18%ல் பெண்கள்னா 9% தான், பாதிக்கு பாதி. இப்போ 9%ல் ஒரு 3-4% மற்ற கட்சிகளுக்கு போகத்தானே செய்யும். அப்போ விஜய்க்கு 30 வயதுக்கு கீழே, 18 வயதுலேருந்து 30 வயது கீழே இருக்கிற பெண் வாக்காளர்கள் ஒரு 5-6%. இதுதான் கோர் ஓட் பேங்க். இது என்னோட கருத்து. அவர் மாறுபடுவார் தான் நான் நினைக்கிறேன். அதற்கும் மேலே இன்னும் அடுத்த கட்டம் 40 வயது வரைக்கும் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் அடிப்படை ஓட்டு வங்கி விஜய்க்கு, அதுவும் நம்ம குத்து மதிப்பாக தான் போடுறோம். ஏன்னா அவர் இது வரைக்கும் தேர்தலில் நிற்கல, நமக்கு தெரியாது உண்மையிலே எவ்வளோதான் வாக்கு வங்கி நமக்கு தெரியாது. 10லேருந்து 12% தான் இருக்கும் என்பது எனது கணக்கு. அது அவர்கள் கணக்காக இருந்தால், அவர்கள் சொல்ற கணக்கு 40%. ஒரு காலத்தில் 25நாங்க, 35நாங்க, இப்போ 40ன்றாங்க. அப்போ இந்த 2க்கு இடையில இருக்கிற ஹியூஜ் டிஃபரன்ஸ் எப்படி வருது? நமக்கு வாக்கு வங்கி 15% அப்படின்னா, நமது எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபடுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற லாபம், இப்படியான ஒரு கணக்கு விஜய் தரப்புல ஓடுது. சரியா தவறாங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகள் தான் உணர்த்தும். ஆனால் கணக்கு இதுதான். சரி, இப்போ நேற்றைய அறிக்கையில் பண்ணையார் கட்சி அப்படின்ற விமர்சனத்தை கடந்து கரூர் சம்பவத்திற்கு விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திற்கு பிறகு அதிமுக பொதுவெளியில் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதல்ல கட்சியுடைய அலுவலகத்தை மூடிட்டு போனவர் விஜய் அப்படின்ற கருத்தையும் சொல்றாங்க. இது பாஜகவோடு கூட்டணி அமைத்த பிறகு அதிமுக இந்த ஸ்டாண்ட், விஜய்க்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றது எதன் வெளிப்பாடு? அது திடீர் ஞானோதயம் தாங்க. என்ன காரணம்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு
முதலமைச்சர் சொன்னது எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க. எனவே அப்படியான ஒரு பழி போட வேண்டாம், இப்படிதான் அது சொல்லப்பட்டது. கான்ஸ்பிரசி தியரி, நெக்லிஜென்ஸ் தியரி, 2 தியரி தான். நெக்லிஜென்ஸ் தியரி இருக்குங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் பேர்ல கூட நெக்லிஜென்ஸ் தியரி நம்ம வைக்கலாம். கான்ஸ்பிரசி தியரின்னு பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுபோக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது அவர் தான். அதற்கு பிறகுதான் கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் இப்போ அவங்க பேக் ட்ராக் அடிக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு பொறுப்பு தானே என்கிறார்கள். இதைத்தான் நம்ம ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம், நீங்களும் அதற்கு பொறுப்பு தானேன்னு. அப்போ நெக்லிஜென்ஸ் தியரி வருது. சிபிஐ அதே கேள்வி தான் கேட்குது, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, என்ன பிளான், அதில் தாமதமாக வந்தால் கூட்டம் சேரும்னு நினச்சிங்களா? இவ்வளவு கேள்விகளை இயல்பாக எழுகிறது. ஏற்கனவே எழுந்தது தாங்க. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறோம். எல்லாருமே எழுப்பியிருக்கிறோம், நீங்கள், நான், அனைவருமே, பேசுகிற அனைவருமே. ஆனாலும் இன்றைக்கு வந்து அதிமுக அப்படியான ஒரு கேள்வியை எழுப்புவது என்பது ஒரு வகையில் நம்ம ஸ்டாண்டு விண்டிகேட் ஆகுதுங்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இது காலங்கடந்த ஞானோதயம் என்பதுதான் என் கருத்து. சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திருமிகு சி.ஆர். சரஸ்வதி, ஊழல் கட்சி அப்படின்னு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவை விஜய் நேரடியாக முறையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. சம்பவம் நடந்து 4 மாதங்களுக்கு பிறகு விஜயை அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கு. இந்த திடீர் ஞானோதயத்துக்கு என்ன காரணம்? கூட்டணி அமைஞ்சு விட்டது, இனிமேல் அவருடைய தயவு தேவையில்லை, இல்லை கிடைக்காது அப்படின்ற விரக்தியா, இல்லை என்ன காரணம் அது? முதலில் தம்பி விஜய் பற்றி ஒரு சில கருத்துக்கள். ஏன்னா நானும் கலைத்துறையிலேருந்து வந்திருக்கேன், அவரோட நடிச்சிருக்கேன், கடைசியாக ஒன்ஸ் மோர் வரைக்கும் நடிச்சிருக்கேன். தம்பி விஜய் நேற்று பேசும்போது சொல்கிறாரு 30 வருடம் என்னுடைய உழைப்புனர். சினிமாவில் எந்த துறையுமே, இப்போ நீங்கள்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு வந்து இங்கே உயர்வை தரும், உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு. எல்லாருமே உழைச்சி தாங்க ஆகணும். திரை உலகத்தில் உழைச்சா தான் நீங்கள் பெரிய ஹீரோவாக வர முடியும். அவர் திரை உலகத்துக்கு வந்து உழைத்து பெரிய ஹீரோவானார்னா அது அவருடைய லாபம். அவருடைய இன்னைக்கு அவருக்கு இருக்கிற எனக்கு இனிமேல் சொத்தை அவசியம் இல்லைங்கிறனா அந்த அளவுக்கு அந்த உழைப்புக்கு அவர் லாபம் கிடைச்சது. 2வது, உண்மையாக திரை உலகத்தில் உழைக்கிறவங்க யாருன்னா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்து வச்சவங்க. ஷார்ட் முடிஞ்சவொன்னே வந்து உட்காந்துருவோம். எங்களுக்கு பெரிய உழைப்பு, உண்மையை சொல்கிறேன், டைலாக் பேசுகிறதும் ஆக்ஷன் பண்ணுறதும் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இருக்காது, நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம், அடுத்த ஷாட்டுக்கு போவோம். நாங்கள் நடிக்கிற நேரத்தில் கேரவன் கூட கிடையாது. இப்போ கேரவன், அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் கேரவன். ஷார்ட் முடிஞ்சவொடனே ஹீரோயின்ஸ் எல்லாம் கேரவன் போயிடுவாங்க. உண்மையான உழைப்பாளிகள் டெக்னீஷியன்ஸ் தாங்க சினிமாவில். இங்கே இருக்கிற கேமராமேன்ஸ், லைட்டு போடுறவங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க, மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ், இவங்க தாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு காட்சிட்டுக்கு 5 மணிக்கு வந்துடுவாங்க. உழைப்பாளிகள் சினிமாவில் யாருன்னு சொல்கிறேன், அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். 5 மணிக்கு அவங்க காஃபியில் ஆரம்பித்தாங்கன்னா நைட் 10 மணிக்கு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் காஃபி கொடுத்து, டிஃபன் கொடுத்தாங்க, சாமான கழுவி, லஞ்சு கொடுத்து, அவங்கள் தான் உழைப்பாளிங்க. 30 வருஷம் இவர் உழைச்சார்னா அவர் இன்னைக்கு வெல் செட்டில்ட் ஆயிட்டார். எத்தனை வருஷமா எத்தனை பிள்ளைங்களை என் தம்பி விஜய் படிக்க வச்சிருக்கார் சொல்லுங்க. 30 வருஷ சினிமா வாழ்க்கையில் இந்த 3 வருடமாகத்தான் அவர் இந்த குழந்தைங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறார். அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு. அதற்கு முன்னால் அவர் ஏதாவது, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா நடிக்கிற காலத்திலே எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தம்பி விஜய் இதுவே பாருங்க, இன்னும் சில ஹீரோஸ் இப்போ நீ சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். 50 வயது தாண்டிய பிறகு எல்லாருமே ரஜினி சார் ஆகிட முடியாதுங்க. 70 வயசில் யாருமே ஹீரோ ஆகுதுங்கிறது 100ல் ஒருத்தர், அதில் ரஜினி சார் ஒருத்தர். 50 வயது கடந்த பின்னாடியே எப்படி இருந்தாலுமே நமக்கு சினிமாவில் வாழ்க்கை மாறும்.